திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 357, அதிகாரம் மெய்யுணர்தல். வைணவ ஆச்சாரியர்களில் தலை சிறந்தவர் ஸ்ரீ ராமானுஜர். அவர் தனது இளம் வயதில் ஒரு குருவிடம் சேர்ந்து குருகுல வாசம் செய்து வந்தார். முறையான கல்வி பயின்ற பின்னர் குருநாதரை விட்டு பிரிய வேண்டிய காலம் வந்தது. குருகுல கல்வியில் ராமானுஜர் நல்ல ஒழுக்கத்தை கொண்டிருந்தார். அதனால் குருநாதர் அவரை மிகவும் நேசித்தார். குருகுலத்தை விட்டு விடைபெறும் நேரத்தில் ராமானுஜரை அழைத்து ஒரு அபூர்வ மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து, இதை தினந்தோறும் நீ உச்சரித்து வந்தாயானால் சொர்க்கம் நிச்சயம். மேலும் இந்த மந்திரத்தை வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது. மீறி சொன்னால் நீ கொடிய நரகத்தில் தள்ளப்படுவாய் என்று கூறி அனுப்பினார். ராமானுஜர் தன் குருவிடம் தலைவணங்கி அந்த மந்திரத்தை கற்றுக்கொண்டார். குருவின் நிபந்தனையை கேட்டு சிந்தனை பயப்பட்டார். பின்னர் குருவிடம் விடைபெற்றுக் கொண்டு திருவரங்கம் ஆலயத்திற்கு வந்தார். ஆலயத்தின் கோபுரத்தில் ஏறி உரத்த குரலில், சொர்க்கத்துக்கு போக விரும்புபவர்கள் இங்கே வந்து நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லுங்கள் என்று அழைத்துக் கொண்டிருந்தார். இச்செய்தி ராமானுஜரின் குருவிற்கு தெரிய வந்ததும் அவர் பெரிதும் அதிர்ச்சி அடைந்து திருவரங்கத்திற்கு ஓடி வந்தார். அப்போது ராமானுஜர் மந்திரம் சொல்லிக் கொடுப்பதை பார்த்ததும் நிறுத்து என்று கத்தினார். இந்த மந்திரத்தை யாருக்கும் கற்பிக்க கூடாது என்று உனக்கு உபதேசித்தேன். இப்போது நீ அதை மீறி ஏன் இப்படி ஒரு துரோகியாக நடந்து கொண்டாய் என்று கேட்டார். அப்போது ராமானுஜர், குருதேவா, என்னை மன்னிக்க வேண்டும். இந்த மந்திரத்தை தங்களால் தான் அடைந்தேன். அதற்காக தங்கள் விருப்பப்படி பிறருக்கு கற்பிக்க கூடாது என்பதில் சுயநலம் இருக்கிறதே தவிர இறைவனை அடைய வழியில்லை. இங்குள்ள மக்கள் சொர்க்கத்தை அடைவதற்காக நான் நரகம் புக வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் பரவாயில்லை என்று கருதியே நான் சொல்லிக் கொடுத்தேன். இதில் பிழை ஏதும் இருப்பதாக எனக்கு படவில்லை என்று பதில் கூறினார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் ராமானுஜர் கூறுவதுதான் உண்மை என்று குருவின் மனதுக்கும் பட்டது. உடனே அவரை ஆசீர்வதித்துவிட்டு வீடு திரும்பினார். உண்மை பொருளை ஆராய்ந்து உணர்ந்தவர்கள் தனக்கு மீண்டும் பிறப்பு உண்டு என்று நினைக்க மாட்டார்கள் என்பதை ஓர்த்துள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மெய் உணர்வு இல்லையேல் மீண்டும் பிறப்பு, மெய்யுணர்வு அடைந்தால் இல்லை பிறப்பு.